டெல்லி விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். நிதி ஆயோகத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை பெறுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டம் மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது கொடுக்கிறோம் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராமர் மற்றும் பழங்குடி மக்களுடைய மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பெரும் விதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராமர் மக்களை ஆயுதராமர் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வுக்கூட்டம் நிதி ஆய்வு முடிஞ்ச பிறகு டிரைவர்ஸ் சந்திக்கிற நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யதான் சொல்லுவாரு. செய்யறதா செய்யாங்க இப்போ குழந்தை தொடர்ச்சியாக உங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டே கல்விக்கான நிதி உள்ளிட்ட வைக்கலாம் சட்டப்போராட்டம் தான் நடத்த வேண்டியது. பிரதமர் கோரிக்கை இப்போதாவது நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கு. சந்திப்பு ஏற்கனவே மெட்ரோ ரயில்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கையை நான் பதிவு சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. இது மாதிரி இப்போ சொல்லி ஏறி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருப்போம். நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு குற்றச்சாட்டு நீங்க எப்படி முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்கு. பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை நீதிமன்றம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. இப்ப தமிழகத்திலும் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக கடந்த அது அரசியல் ரீதியா பண்றது. அதை நாங்க எப்படி சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு தீவிரவாதி கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படைத்தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெள்ளக்குடி காட்ட போறேன்னு சொன்னாரு. எங்க வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினர் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போறதில்லை. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியல் பேசணும் இல்லைன்னு சொல்லல. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. கடல் கோயிலையும் 5000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் குத்தராட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் அப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இருக்கிறத அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்திற்கு தேவையான நிதி நிலுவை குறித்து பிரதமரிடம் அவர் பேசியதாக கூறியிருக்கிறார். தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக செங்கல்பட்டு திண்டிவனம் 8 வழிச்சாலை அமைக்க வேண்டும், கோவையில் எய்ம்ஸ் அமைக்க
வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதேபோல இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் அபகரிக்கப்படுவது தொடர்பாகவும் பிரதமரிடம் அவர் பேசியதாக கூறியிருக்கிறார். தமிழகத்திற்கு என்ன தேவை என்பதை பட்டியலிட்டு பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியதாக முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். குறிப்பாக கல்வி நிதியை தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் வைத்திருப்பதாக முதலமைச்சர்